to address the family. Happy morning, my dear parents and all my successful students, the toppers, the center holders and the school toppers and the scorers of 90 and above in 10th grade. So happy morning everybody, and beyond the hall, inclusive education is happening here, for which our management, the heads of the school and all my teachers are here to guide you and support you for your future upcoming courses, selection of the courses and also your lifetime achievements. Here, so your learning ability becomes your yearning capacity. Your learning ability becomes your, what's that, fill up? Yearning capacity. If you are not learn in every handed task, your yearning will be future, right? So I wanted you people to repeat it. Your learning ability decides your yearning capacity. எதுக்காக படிக்கிறோம், எதுக்காக நிறைய மார்க் வாங்கணும்னு நினைக்கிறோம், எதுக்காக நல்ல பிள்ளைங்களா இருக்கணும்னு நினைக்கிறோம், எதுக்காக கேரக்டரை நல்லா பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், எதுக்காக எத்தோஸ் நல்ல எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம், எதுக்காக அம்மா அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், எதுக்காக டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், எதுக்காக சொசைட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. எல்லாத்துக்குமே முதன்மையானது என்னது, நிறைய விஷயம் சொன்னோம் இல்லையா, இதுல எல்லாமே முதன்மையானது என்னன்னா லேர்னிங் கெப்பாசிட்டி. நீ நல்லா படிச்சுட்ட அப்படின்னு சொன்னா people will behind you, people will chase you. நீங்க இப்போ சோஷியல் மீடியா பாருங்க, 499 599 597 497 எடுத்தவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாங்களா? So where we stand up to get the capability of learning, thereby you will get the capability of yearning. So yearning in the money பண்றது மட்டும் yearning கிடையாது. Yearning goodwill, yearning respect. So in all means yearning comes. ஸோ எல்லாருமே நல்லா படிச்சுட்ட, 10th நல்லா கஷ்டப்பட்டு படிச்ச. நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கன்னா 10th வந்துட்டான் எங்கேயுமே போக சொல்லக்கூடாது, விளையாட போக சொல்லக்கூடாது, எந்த வீட்டு ஃபங்க்ஷனையும் அவனை அட்டென்ட் பண்ண விடக்கூடாது, வீட்டுக்கு யாரும் விருந்தாளிகள் எல்லாம் வர வைக்க கூடாது, 10th வந்துட்டு அவனை நல்லா படிக்க வைக்கணும், 12th வந்துட்டு அவனை நல்லா படிக்க வைக்கணும் எல்லா பேரண்ட்ஸுமே நினைப்போம். பட் நல்லா படிச்சு 97 99 எடுக்கணும்னு சொன்னா நாட் ஓன்லி இன் 10th, நாட் ஓன்லி இன் 12th, பிகினிங்ல இருந்தே படிக்கணும், 1ஆவதுல இருந்தே படிக்கணும், 1ஆவதுல இருந்தே ஒரு குறிக்கோளை செட் பண்ணணும். டு செட் a goal. ஈவன் இப்போ 10th பசங்க கிட்ட வந்து என்னடா நீங்க செய்ய போற 12th அப்புறம், 12th குழந்தைங்க கிட்ட போய் என்னடா 12th என்னடா செய்ய போற அப்படின்னு சொன்னா not yet decided man. Not yet decided man. Most of the students they say. So with the support of your parents and your siblings, your senior students, your senior akana, you sit in a round table, spend a quality time with your kith and kin, your parents and your gurus. பேசி என்ன செய்ய போறோம், நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத முடிவு பண்ணணும். So if you are not yet decided your goals, decide it immediately. So we have arranged here a counseling session for 10th grade children to get admission in 11th class. Even today afternoon we have and tomorrow we have. கொஞ்சம் பேர் வந்து பிரின்சிபலை பார்த்துட்டு அட்மிஷன் பண்ணிட்டாங்க. பண்ணாதவங்க இந்த ஸ்கூல்ல படிச்சவங்க, வெளி ஸ்கூல்ல படிக்கிறவங்க. So there are lot of avenues here. நிறைய இருக்கு. இப்போ எனக்கு பின்னாடி வந்து
ஐஇஎல்டிஸ், அதாவது இன்னைக்கு ஒரு எஜுகேஷன் பிளஸ் ஹிந்து பேப்பர்ல ஒன்று வந்திருக்கு. பிளான் யுவர் பாத். இங்க கொஞ்சம் ஒட்டி இருக்கிறோம். இந்த நோட்டீஸ் நீங்க பாருங்க. ஆஃப்டர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், பிளான் யுவர் பாத். 12th அப்புறம் என்ன செய்யணும், 10th அப்புறம் என்ன செய்யணும், எந்தெந்த மாசம் எந்த விஷயங்களை நம்ம உற்று நோக்கணும் அப்படின்ற விஷயத்தை அழகா போட்டிருக்காங்க. All these things we will discuss in the counseling. So இது மட்டும் இல்லாம நீட், ஜேஇஇ, ஐஐடிக்காக என்ன செய்ய போறோம் நம்ம ஸ்கூல்ல அப்படின்ற விஷயத்தையும் பேச போறோம்.